நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மூடனே, எதற்காக வரும் வழியினை இவ்வாறு அடைத்து வைத்துள்ளாய்? விரைந்து வண்டியை நகர்த்து. என்ன நேர்ந்தது உனக்கு? வண்டியை நகர்த்தும் தெம்பில்லையா? சரீரத்தை வளர்த்த உனக்கு செயலாற்றுவதற்கு நல் புத்தி இல்லையா? தாம் ஐவரும் எம் அனைவரின் காலில் விழுந்து வணங்க வேண்டும். வணங்குங்கள். இதுவே உங்களுக்கு நிரந்தரம். அஸ்தினாபுரத்தின் கவலை தமக்கு தேவையில்லை. வெகு விரைவில் தம்மில் உள்ள வேதனைகள் அனைத்தும் நல் முடிவுக்கு வரும் பீமா. நம்மை விஷம் வைத்துக் கொள்ளவும் பிறகு தீ வைத்து மாளிகையை உருக்குலைக்கவும் அவர்கள் திட்டமிட்டனர். அசம்பாவிதத்தால் அனைவரும் இறந்தோம் என நம்ப வைக்க முயற்சித்தனர். எம்மை ஈன்ற தாயையே அந்த துரியோதனன் இரக்கமின்றி கொல்லத் துணிந்தான். சாரதி, இந்த மூடனையும் அவனது வாகனத்தையும் விலக்குங்கள். யுவராஜரே, மண்ணில் வாகனம் நன்கு பதிந்து விட்டது. பலமிழந்து வயோதிகத்தை அடைந்து விட்டீர்களா? மண்ணில் புதைந்த வாகனத்தை வெளிக்கொணர இயலாதா? இச்சாதாரண காரியத்தை செய்ய நான் தான் ரதத்திலிருந்து இறங்கி வர வேண்டுமா? அன்பு துரியோதனா, சற்று பொறு. நான் சென்று அவர்களுக்கு உதவுகிறேன். அஸ்தினாபுரத்தின் யுவராஜன் காம்பல்யத்தில் தன் ரதத்தில் இருந்து இறங்குவது உசிதமாக இருக்காது. சற்று நேரம் பொறுத்திரு. அந்தனர் பெருமானே, யாம் விரைந்து அரண்மனை செல்ல வேண்டும். இவ்வாகனத்தை விலக்க நான் தமக்கு உதவுகிறேன். இருவரும் முயற்சிக்கலாம். சற்று பொறு.
உன்னுடைய முகமானது மிகவும் பரிச்சயமானது போல் தெரிகிறது. யார் என்று கூறு. உன்னுடைய பெயர் என்ன? நான் அண்ணா சோமேஸ்வரரே, பொறுங்கள் சோமேஸ்வரர் அண்ணா. மித்திரா, நீ ரதத்தில் ஏறுவாயாக. வாகனத்தை நகர்த்தி விடுகிறோம். வாருங்கள் அந்தணர்களே. ஒரு தாயின் புத்திரரே, நிஜமறியா சோதரரே, அறியாமல் தானே எதிரிகளாயினரே. காலத்தின் ஜாலத்தால் விதி நடத்தும் விளையாட்டால் கதியின்றி தவித்த ஜீவன்களாயினரே. எம்முடைய நன்றியினை தெரிவிக்கின்றோம். வாழ்வாயினும் வாகனமாயினும் சக்கரமானது பூமியில் புதைந்து விட்டால் மற்றவர் துணையின்றி வெளிக்கொணர இயலாது. வாழ்வோ வாகனமோ அளவுக்கு மீறிய சுமை ஏற்றப்பட்டால் சக்கரம் பூமியில் புதையத்தான் செய்யும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாழ்வோ வாகனமோ அளவுக்கு மீறிய சுமை ஏற்றப்பட்டால் சக்கரம் பூமியில் புதையத்தான் செய்யும். அந்தணர்களே, பெற்றுக்கொள்ளுங்கள். தமக்கு நானிடும் தானம் இது. அஸ்தினாபுரத்தின் தானம்.
ராஜகுமாரரே. நாங்கள் உழைத்து உணவு உண்ணுகின்றோம், உண்மையான சேவை செய்கின்றோம். நாங்கள் தானம் வாங்குவதும் இல்லை, வழங்குவதும் இல்லை. சாரதி, புறப்படு. நீ இவ்விடம் வராமல் இருந்திருந்தால் அந்த துரியோதனனை மண்ணில் புதைத்திருப்பேன். பொறுமை தேவை அண்ணா. தாம் அவனை மன்னித்து விட்டீர்கள். இல்லை, நான் அவனை மன்னிக்கவில்லை, தண்டிக்க வேண்டாம் என்று தீர்மானித்தேன். அதற்கு மன்னிப்பு என்பதுதானே பொருளாகும்? சத்ரு நேரில் வந்தால் அவன் இழைத்த கொடுமைகளை எண்ணாமல் இருப்பது இயலாத காரியம். ஒரு கீரிக்கு பசியார உணவளித்தாலும் பாம்பானது கண்ணுக்கு தெரிந்தால் அது பாய்ந்தோடவே செய்யும். அது ஜென்ம பகை எனும் கூற்று. தாம் கூறுவது முற்றிலும் சரியே பீமன் அண்ணா. புறப்படலாம். ஆனால் இவன் இங்கு ஏன் வந்தான்? ராஜகுமாரி திரௌபதியின் சுயம்வரத்தில் பங்கெடுக்கவே வந்திருக்க வேண்டும். துருபத மகாராஜா தனது புதல்வியின் விவாகத்தை இவனோடு நடத்துவாரா? நடப்பது சுயம்வரம். ஸ்திரீ தனக்கு பிடித்தவரையே மனதார தேர்ந்தெடுக்க வேண்டும். யார் அறிவார், அவள் மனதில் யார் இருக்கிறார்களோ? தாசி, தாசி, அந்த சித்திரம் எங்கே? எந்த சித்திரம் ராஜகுமாரி? மாலினி எனக்கு ஒரு சித்திரம் தந்தாளே, ராஜகுமாரர் அர்ஜுனர் சித்திரம். அதை எடுத்து வாருங்கள். திரௌபதி, அச்சித்திரம் கொண்டு நீ என்ன செய்ய போகிறாய்? சுயம்பர மண்டபத்திற்கு நாளை ராஜகுமாரர் அர்ஜுனர் வருகை தந்தால் நீ அவரை அடையாளம் காண்பாய். இப்போது நானும் அதையே அறிய விரும்புகிறேன். நாளை ராஜகுமாரர் அர்ஜுனனை அடையாளம் காண்பேனா? நாளை மண்டபத்தில் நான் காணப்போகின்ற ஒருவர் உண்மையில் அர்ஜுனர் தானா இல்லையா என்பதை ஊர்ஜிதம் செய்ய நான் எண்ணுகிறேன். விளங்கவில்லை. நான் சிவாலயம் சென்றிருந்த போது எனக்கு விசித்திரமான அனுபவம் ஏற்பட்டதக்கா. அந்தணர் ஒருவர் தென்பட்டார். அந்த அனுபவமானது எல்லாம் வல்ல ஈசன் எனக்கு தரும் சமிக்ஞையாக தெரிந்தது. உனக்கு ஏற்பட்ட அனுபவமானது வெறும் பிரமையாகும் திரௌபதி. உனக்கு ஆண்டவனால் நிச்சயிக்கப்பட்டவர் நாளை சுயம்பரத்திற்கு வருகை தருவார். ஒருவேளை ஆண்டவன் சமிங்கை தந்தாலும் பெரும் ராஜகுமாரனோடே உன்னை இணைத்து வைக்க முயற்சிப்பார். ஏதோ ஒரு அந்தணரோடு அல்ல திரௌபதி. எல்லாம் வல்ல ஆண்டவரும் மனிதரின் எண்ணங்களோடு தொடர்புடையவரா அக்கா? இல்லை, ஆனால் ஒரு ராஜகுமாரியால் நியதியை மீற இயலாது திரௌபதி. நாளை நடக்கவிருக்கும் சுயம்பர போட்டியில் எவர் வெல்கிறாரோ அவ்வீரருக்கே நீ மாலை சூட வேண்டும். அது உன்னுடைய கடமையாகும். நான் கண்ட அந்தணருக்குள்ளும் அழகிய ராஜகுமாரன் ஒருவன் மறைந்திருக்க வாய்ப்புள்ளதல்லவா? நான் ஆலயத்தில் கண்டவர் சித்திர ஓவியத்தில் வரையப்பட்டவராக ஏன் இருக்கக்கூடாது? அதற்கும் வாய்ப்புள்ளதல்லவா? ராஜகுமாரி, இந்த ஓவியத்தை எங்கு வைக்க வேண்டும்? கூறு திரௌபதி, நீ சிவாலயத்தில் கண்டது இவரையா?
எனக்கு அவ்வாறு தோன்றவில்லை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எம்மை எவராலும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் ஒருவேளை பீமன் அண்ணா ஆத்திரம் அடைந்திருந்தால் காம்பல்யமே உண்மையை அறிந்திருக்கும். இவ்வேடத்தால் நம் முகத்தை மறைக்கலாம், குணத்தை மறைக்க இயலாது. நமது அடையாளம் அறியப்பட்டால் விபரீதமாகிவிடும். பிதாமகர் நம்மை அஸ்தினாபுரம் அழைத்துச் செல்வார். எது நடைபெறக்கூடாது என்று அனைவரும் அஞ்சியிருந்தோமோ அந்நிலை உருவாகிவிடும். நாம் விரைவாக காம்பல்ய நகரத்தை விட்டு புறப்பட வேண்டும். அநேக இளவரசர்கள் வருவார்கள். நகுலன் சகாதேவனின் மாமா மத்திர அரசர் அடையாளம் காண்பார். ஒருவேளை கிருஷ்ணனும் பலராமனும் வருகை தந்தால் நிச்சயம் அர்ஜுனனை அறிந்து கொள்வர். அது இருக்கட்டும் மாதா. நான் ஒன்றை கேள்வியுற்றேன். பாஞ்சால ராஜ்யத்தில் ஒரு கடும் போட்டி நிலவரிக்கிறதாம். அகிலத்தின் சிறந்த வில்லாளனே அப்போட்டியில் வெல்வான் என்று கூறினார்கள். அந்நபர் என் அண்ணன் ஆவார். பறந்து விரிந்த பாஞ்சாலமே அண்ணன் வருகைக்காக காத்திருக்கிறது. எந்த அர்ஜுனன் பாஞ்சால அரசனை சிறைப்பிடித்தானோ அவன் அரக்கு மாளிகையில் தீக்கிரையாகிவிட்டான். என் வரவை யாரும் எதிர்பார்க்க மாட்டார்கள். நீ இப்போதே சிவாலயம் செல்கிறாய் என்றால் ஈசனிடமே இது பற்றி வினவு. மரணம் மற்றும் மோட்சத்தின் கடவுள் அவர். அவர் நல்கும் விடையானது தெளிவினை தரவல்லது. மனதில் தோன்றிய சந்தேகத்திற்கு விடை வேண்டுமெனில் அவர் ஒருவரே அதை அளிக்க வல்லவர். ஒருவேளை ஆண்டவன் சமிக்ஞை தந்தாலும் பெரும் ராஜகுமாரனோடே உன்னை இணைத்து வைக்க முயற்சிப்பார். ஏதோ ஒரு அந்தணனோடு அல்ல திரௌபதி.
ராஜகுமாரர் அர்ஜுனர்.